யுரேனஸ்ல வந்து இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அண்ட கோடி அனைத்தும் அரை வினாடியில் அறிந்து வர பெற்றேன்றார் வள்ளல் பெருமான். பிரணவ தேகம், கண்களால் பார்க்க முடியாத தேகம். செகண்ட்ல எந்த இடம் வேணாலும் உங்களால் டிராவல் பண்ணிட்டு வர முடியும். டெலிபோர்டேஷனா அன்றே செய்து முடித்தவர்கள் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாடகச்சேரி சுவாமிகள், வள்ளல் பெருமான், திருமூலர். இந்த ஞான ஒளி தேகம் என்பதை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்றால் வள்ளல் பெருமான் சொன்னது போல அண்ட கோடி அனைத்தும் அரை வினாடியில் தாராளமாக அறிந்து வர பெறலாம். ஜீவகாருண்யத்தில் இருந்து பிற உயிர்களை தன் உயிர் போல நினைத்து ஆன்ம உருக்கம் உள்ள வந்து கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அண்ட கோடியில் இருக்கக்கூடிய எந்த கோள்களுக்கும் சென்று வரக்கூடிய அந்த வலிமையும் அந்த ஆற்றலையும் கொடுப்பார்கள். இதை நம்ம சித்தர்கள் செய்தும் காட்டியிருக்கிறார்கள். என் பேர் வந்து அர்ஜுன். நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். நீங்கள் தீட்சை கொடுத்ததுக்கப்புறம் தான் நிறைய சேஞ்சு. 1 இயராக நானும் என் மிஸ்ஸஸும் செப்பரேட்டடாக இருந்தோம், பிரிஞ்சு. ஆனால் அந்த ஒரு 6 மாதம் கழித்து நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம். அது மட்டும் இல்லை, முன்னெல்லாம் நான் கோவிலுக்கு போனேன்னா ஒன்றும் சாமி கும்பிட்டு வருவேன், இல்லை போகணும் வருவோம். இப்போ உங்களுடைய தீட்சை வாங்கினதுக்கப்புறம் நான் உள்ளே போய் கையை விரிச்சேன்னா எனர்ஜி கொட்டுது. புருவ மத்தியில் உணர்வு இப்படி இருக்கு. அதாவது அந்த எனர்ஜியை வந்து ரொம்ப ஃபீல் பண்ண முடியுது. இது போக இல்லாமல் நீங்கள் கொடுக்குற பௌர்ணமி மெடிடேஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் வேறு லெவல். பௌர்ணமி, இந்த தீபாவளி, இன்னைக்கு கூட சிவராத்திரி பண்ணியிருந்தீங்க, அதனால் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். உண்மையிலே வேறு லெவல்னு. எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பாதையில் எங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றி. குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யுரேனஸ் அப்படின்றக்கூடிய பிளானட் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான பிளானட். நம்ம மில்கி வே கேலக்சி பால்வெளி அண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு பிளானட். ஸோ இங்கே மனிதன் வாழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ எலான் மஸ்க் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2061 இல்லை 2100க்குள்ள சில பல லட்சம் மக்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மார்ஸ்ல போய் வாழ்வதற்குண்டான சாத்தியக்கூறுகளை நான் வந்து ஏற்பாடு செய்வேன். For years now, the whole science world has been thrown into a debate on the possibility of an occupation of Mars. அதாவது செவ்வாய் கிரகத்தில் வந்து ஏற்பாடு செய்வேன்னு சொல்லி, ஸோ அதற்குண்டான ஆராய்ச்சியில் வந்து அவர் ஒரு பக்கம் வந்து ஈடுபட்டு இருக்கிறாரு. இப்போ சமீபத்தில் என்ன அப்படின்னா, யுரேனஸ்ல வந்து இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. மனிதன் நினைத்தால் யுரேனஸ் கிடையாது, இந்த 9 பிளானட்ஸ்லயும் இருக்க முடியும், 9 பிளானட்ஸை கடந்த பிளானட்ஸ்லயும் இருக்க முடியும், இன்னும் நினைத்து பார்க்க முடியாத பல்வேறு அண்டங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் சென்று வர முடியும். ஆனால் இந்த உடலை வைத்து சென்று வருவது என்பது மிகவும் கடினம். ஏன் அப்படின்னா, இந்த பூமியில் வாழ்வதற்கு உண்டான அளவுதான் உடலினுடைய இந்த தோல் என்பது தாங்கும், மனிதனுடைய மூளை என்பது இயங்கும். இந்த மூச்சு காற்று இருக்கும் வரைக்கும் தான் சிந்தித்து செயல்பட முடியும். நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 10,000 அடி மேலே போயிட்டாவே மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கு. இதுல மனிதன் அப்படியே வந்து பிற கோள்களில் போய் வாழ முடியுமான்னு வந்து கேட்டா, இங்க இருக்கக்கூடிய அமைப்பை யுரேனஸ்ல ஏற்படுத்தினா வாழ முடியும். ஆனா இந்த உடல் அப்படியே அங்க போச்சுன்னா நிச்சயமாக வாய்ப்பு கிடையாது. மனிதன் என்பவன் இறந்து விடுகிறான். வாய்ப்பே இல்லையான்னு கேட்டா அப்படி அல்ல. அண்ட கோடி அனைத்தும் அரை வினாடியில் அறிந்து வர பெற்றேன்றார் வள்ளல் பெருமான். அப்ப என்ன அப்படின்னா, சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம், 3 தேகங்களை வந்து வள்ளல் பெருமான் வந்து கூறுகிறார். முதல்ல இந்த உடம்பை உணவை கடந்த நிலையில அமிர்தத்தை பருகி சுத்த தேகமாக மாற்ற வேண்டும். டெய்லி சாப்பிட்டு மலம் கழிக்கும் போது மனிதனுக்கு வயதாகி கொண்டே தான் போகும். நரை திரை மூப்பு என்பது வரத்தான் செய்யும். அதை கடந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய ஆற்றல், மனிதனுடைய சிந்தனை அடுத்த கட்டம் போகுதா என்பதே மிக பெரும் ஒரு டவுட்டான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த வள்ளல் பெருமான் அவர்கள் கூறியது போல, திருமூலர் சொன்னது போல, இந்த உடலை சுத்த தேகமாக மாற்றிக்கொண்டு விட்டால், வள்ளலார் சொன்ன மாதிரி நம்ம ஞான மூலிகை, கரிசாலை, வல்லாரை, தூதுவலை, முசுமுசுக்கை, புளியாரை இல்லைன்னா பொன்னாங்கனி, இது 5 நம்ம வந்து ஞான மூலிகையாக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம ரெகுலராக சாப்பிட்டாலும் இந்த உடம்பை சுத்த தேகமாக வந்து மாற்றிக்கொள்ள முடியும், ஒரு 12 வருடம் ரெகுலராக சாப்பிடும்போது. அப்படி இல்லாட்டினா கரிசாலையை மட்டும் நீங்கள் ரெகுலராக உட்கொண்டுட்டு வந்தீங்கன்னாவே அதில் வந்து பார்த்தீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத அந்த காம்பினேஷன்ஸ் வந்து இருக்குது. அது வந்து அழியா தேகத்தை உங்களுக்கு வந்து கொடுத்து விடும் என்றும் வள்ளல் பெருமான் வந்து காய சித்தியை அடைவதற்கு, காய சித்தினா காயம்னா உடல், சித்தினா முழுமை பெறுதல்னு அர்த்தம். உடம்பை அழிக்க முடியாத நிலைக்கு போனோம்னா கரிசாலை ஒன்றே போதுமானது வந்து வள்ளல் பெருமான் வந்து கூறுகிறார். அப்ப சுத்த தேகத்தை முதலில் அடைய வேண்டும். 2வது பிரணவ தேகம் அப்படின்னா என்ன? கண்களால் பார்க்க முடியாத தேகம். இப்போ சுத்த தேகத்தை பண்றதுக்கே நமக்கு முடிய மாட்டேங்குது. பிரணவதேகத்திற்கு நீங்கள் சென்று விட்டீர்கள் என்றால் நினைத்து பார்க்க முடியாத பயணத்தை உங்களால் செய்ய முடியும். பூமிக்குள்ளேயும் செய்ய முடியும், செகண்டில் எந்த இடம் வேணாலும் உங்களால் டிராவல் பண்ணிட்டு வர முடியும். உங்களுக்கு இதை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பாடகச்சேரி சுவாமிகள் இருந்தார், அவருடைய ஜீவ சமாதி கூட வந்து பார்த்தீங்கன்னா திருவொற்றியூரில் வந்து இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க. ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இருக்கும், அந்த ஒர்க் ஷாப் வந்து லாக் ஆகிருக்கும், அதுக்குள்ளே நீங்கள்
ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாடகச்சேரி சுவாமிகள் அவர்களுடைய ஜீவ சமாதி வந்து இருக்கு. அவர் வாழ்ந்த கட்டங்களில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சென்னையில் வந்து ஒரு ரூம்குள்ளே போய் லாக் பண்ணிப்பாரான். லாக் பண்ணிட்டு நான் சொல்கிற வரைக்கும் இந்த கதவை திறக்கக்கூடாது, நானாக திறந்து வெளியே வருவேன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் காணாமல் போயிடுவாராம். அந்த டோரே திறக்க மாட்டாங்க. வெறுங்கையோட போகிறவர், அந்த ரூமில் எந்த பொருளும் இருக்காது. ரிட்டன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து சில கோர்ட்டோட ஆர்டர் காப்பியோட வெளியே வருவாராம். கேட்டால் ஐயா எங்கேயா போயிட்டு வந்தீங்க? இல்லை இந்த மாதிரி முக்கியமான வேலை, அதனால தான் சென்னைக்கு போயிட்டு ஒரு முக்கியமான ஒரு கோர்ட்டு கேஸில் ஆஜராகிட்டு இந்த பேப்பரை வந்து நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். பார்த்தவங்களாம் மிரண்டு போயிடுவாங்க. சென்னையிலேருந்து இவர் ட்ராவல் பண்ணி எங்கே போகிறாரு, எந்த கோர்ட்டில் போய் ஆஜராகிறாரு, சில நேரங்களில் இந்த மாதிரியான விஷயத்துக்கு போயிட்டு சில தகவல்களை சேகரிச்சுட்டு வருவார். சில இடங்களுக்கு போகும்போது என்னென்னா, ஒரு வெறுங்கையோட போனவர் சில பல பொருட்களோட வருவார். கேட்டால் காசிக்கு போனேன், கேட்டால் அங்கே போனேன், கேட்டால் ராமேஸ்வரம் போனேன்னு சொல்கிறார். இது எப்படி? இன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட்டேஷனை பற்றி நம்ம வந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் டெலிபோர்ட்டேஷனை அன்றே செய்து முடித்தவர்கள் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாடகச்சேரி சுவாமிகள், வள்ளல் பெருமான், திருமூலர், அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் சென்று ஆராய்ச்சி செய்து அட்டமா சித்துகளாகிய அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், வசித்துவம், ஈசத்துவம், இந்த மாதிரி அட்டமா சித்துக்கள். அதாவது அட்டமா சித்துக்கள்னு என்ன மேஜிக்னு அர்த்தம் கிடையாது, அணுவை பற்றிய அறிவுன்னு அர்த்தம், ஆட்டம்ஸை பற்றிய அறிவுன்னு அர்த்தம். இன்றைக்கு நம்ம கொடுத்த திருமூலர் கொடுத்த அந்த விஷயம், வள்ளலார் கொடுத்த அருட்பால இருந்து இன்றைக்கு வந்து வெளிநாடுகளில் எடுத்துகிட்டு போய் ஔவையார் எழுதின நிறைய பாடல்களை வைத்து, திருவள்ளுவர் எழுதின அந்த ஞான விளக்கத்தை வைத்து வெளிநாடுகளில் இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணி இன்றைக்கி அவங்க கொடுத்த ஃபார்முலாவில் தான் இன்றைக்கி ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டுமே வந்து அடுத்தடுத்த கட்டம் எப்படி போகிறதுன்றதை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது தனக்குள் ஒரு மனிதன் ஆராய்ச்சி செய்து கொண்டே வரும்போது இந்த அணுவை பற்றிய அறிவு, அணுவை பற்றிய ஞானம் வந்து விடுகிறது. அணுவை கூறிடக்கூடிய அறிவு என்பது வந்து விடுகிறது. இது வந்து ஒரு பொருளை வைத்து அணுவை கூறிட்டு ஓரணுவை ஈரணுவாக மாற்றுவதல்ல. உணர்வு நிலையிலேயே ஓரணுவை ஈரணுவாக மாற்றுவது, ஈரணுவை 1000 அணுக்களாக மாற்றுவது, 1000 அணுக்களை பல கோடி பல லட்சம் கோடி அணுக்களாக மாற்றுவது, பல லட்சம் கோடி அணுக்களை மீண்டும் ஒரே அணுவாக மாற்றி விடுவது. இதை வந்து நம்ம சமீபத்தில் நம்ம பெங்களூரில் இருக்கக்கூடிய கடப்பா சுவாமிகள் வந்து சொல்லுவாங்க. கடப்பை ஸ்ரீ சச்சிதானந்த யோகேஸ்வரர் அவர் வந்து ஐயா வந்து மொரிஷியஸ் போனப்போ ஒரு அதிசயத்தை வந்து செய்து காட்டியிருக்கிறார். என்ன பண்ணார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஏரி பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய் வந்து தவம் பண்ணுறாரு. தவம் பண்ணும்போது அட்டமா சித்தில் தனது அணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய சித்தை பயன்படுத்தி அவரோட தலை வந்து ஏரியினுடைய ஒரு பகுதிக்கும் அவருடைய கால் வந்து ஏரியினுடைய இன்னொரு பகுதிக்கும் நீண்டு இருந்தது. பார்த்தவங்கெல்லாம் மிரண்டு போயிட்டாங்க, எப்படி இவரால் இதை பண்ண முடியும்னு சொல்லி. ஸோ இதை லைவ் ப்ரூஃப் பண்ணி ஃபோட்டோ பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமாதி போனீங்கன்னா தெரியும், அங்கே வந்து மாட்டி வச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் செய்த சித்தர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். மைசூர் மகாராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய விக்ரமாதித்தனுடைய அந்த சேர் அதில் அவ்வளோ சீக்கிரம் யாரும் உட்கார முடியாது, உட்கார்ந்தா எரிஞ்சு சாம்பலாயிரும். நான் உட்கார்றேன்னு சொல்லி கடப்பா சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேரில் போய் உட்காந்து காட்டுறாரு. அவருக்கு உயிருக்கு ஆபத்தே வரல. வேற யார் உட்கார்ந்தாலும் உடல் வந்து உடனே எரிந்து விடும், பஸ்மமாகிவிடும். அப்போ கேட்குறாரு, எப்படி இது உங்களால் பண்ண முடியுது? நான் காயத்ரி சித்தி பெற்றவன் என்று வந்து கூறுகிறார். ஸோ அந்த காயத்ரி தேவியினுடைய அனுகிரகத்தை பெற்று அந்த உச்சாரணங்களை செய்து தொடர்ச்சியாக பயிற்சி நிலையில் தவம் செய்து கொண்டே வந்ததனால் ஆற்றல் மிக்க சக்தியாக வந்து மாறிவிட்டார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த உடலை கார்பன் பாடியாக வந்து மாற்றணும். கார்பன் பாடியாக மாற்றினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரணவ தேகமாக மாற்றணும். இறுதியாக ஞான ஒளி தேகம். இந்த ஞான ஒளி தேகம் என்பதை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்றால் வள்ளல் பெருமான் சொன்னது போல அண்ட கோடி அனைத்தும் அரை வினாடியில் தாராளமாக அறிந்து வர பெறலாம். இப்போ இந்த வகையில் பார்க்கும்போது யுரேனஸ்ல மனிதன் வாழ்வது சாத்தியமானு வந்து கேட்டீங்கன்னா இதே உடலோட போய் வாழ்றது சாத்தியமே இல்லை. பூமியில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஆக்சிஜன், பூமியில் இருக்கக்கூடிய அளவுக்கு உணவு முறை, பூமியில் இருக்கக்கூடிய அளவு தட்ப வெப்பம் இருந்தால் மட்டும்தான் இந்த உடல்ல அப்படியே போய் வாழ முடியும். அப்படி இல்லாட்டினா உடலில் மாற்றம் செய்யாமல் எந்த கிரகத்திலும் நிச்சயமாக போய் வாழ முடியாது. ஆனால் எப்போது ஒரு மனிதன் யோக வாழ்க்கையில் தொடர்ச்சியான பயிற்சிகளை செய்து ஜீவகாருண்யத்தில் இருந்து பிற உயிர்களை தன் உயிர் போல நினைத்து ஆன்ம உருக்கம், பிற உயிர் கஷ்டப்படும் போது உங்களுக்கு அந்த உருக்கம் உள்ள வந்து கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா செல்களினுடைய தன்மை மாறும். செல்களுடைய தன்மை மாறும்போது அணுக்களுடைய தன்மை மாறி அருள் சக்தியாக உங்களது ஒவ்வொரு செல்களும் வேதிக்கப்பட்டு ஒரு கட்டத்திற்கு மேல் யுரேனஸ்ல மட்டும் இல்லைங்க, அண்ட கோடியில் இருக்கக்கூடிய எந்த கோள்களுக்கும் சென்று வரக்கூடிய அந்த வலிமையும் அந்த ஆற்றலையும் கொடுப்பார்கள். இதை நம்ம சித்தர்கள் செய்தும் காட்டியிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். கல்யாணங்களுக்கு போகும்போதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ ஒரு குழப்பம் இருக்கும். சரி, நம்மளை கூப்பிட்டாங்க, இவங்களுக்கு என்னடா நம்ம போய் கிஃப்ட் பண்ணலாம். நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட முக்கியமான சில வீடியோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு புதுசாக திருமணம் ஆகக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு கொடுக்கலாம். என் வீடியோவை தான் கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். மெய்ஞானம் சம்பந்தமான சில விஷயங்கள் யார் மிக சரியாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுடைய வீடியோவை காப்பி பண்ணி கொண்டு போய் கொடுங்க. இதுதான் அவர்களுக்கு உண்மையான பொக்கிஷம், உண்மையான ட்ரெஷர். பரம்பொருளின் கருணையினால
உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.